தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு சார் நம்மிடையே வந்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தமிழ் நிறத்துக்கு இருமுறைக்கு வணக்கம். சார், இன்னைக்கு பரபரப்பா பேசிட்டு இருக்கிறதே என்ன அப்படின்னா, எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்த அந்த ஒரு பேட்டி தான். செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்றப்போ பாஜக பாமகவுக்கு நீங்க வந்து கதவை திறந்து வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்றப்போ ஒரு மழுப்பலான ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுல ரொம்ப கவனமா ஏற்கனவே பாஜகவோடு ஒட்டுமில்லை, உறவுமில்லை, எந்த காலத்திலும் உறவில்லைன்னு சொன்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சமீப காலத்துல அதை வலியுறுத்தாம ஏற்கனவே ஓரிரு மாதங்களுக்கு முன்பாகவே கூட பாஜகவை அப்படி உறவு ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலை. அப்பவும் தேர்தல் நேரத்துல சொல்றேன்னு சொன்னாரு. நேற்று ரொம்ப கவனமா உறுதியா சொல்லிட்டாரு. இந்த மாதிரி அது தேர்தலில் அரசியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தேர்தல் கூட்டணிகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா அது பாஜக அந்த உறவே இல்லைங்கிற அந்த முடிவுல இருந்து எடப்பாடியிடம் இருந்து இப்போ நம்ம ஒரு மாறுதலை, ஒரு மாற்றத்தை இப்ப நம்ம எதிர்பார்க்கிறோம். அது சமீபத்துல நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ரைடு இப்ப நம்ம சமீபத்துல எடப்பாடியுடைய வலதுகரமாக இருந்த நம்முடைய சேலம் மாவட்ட பொறுப்புலையும் இருக்காரு. எடப்பாடி ஐயாவுடைய நிழலாக இருக்கிற சகோதரர் இளங்கோவினுடைய மொத்த நிறுவனங்கள்லையும் ரைடு நடந்துச்சு, மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை முகமையில். அதையெல்லாம் நெருக்கடியில இருந்து அவங்க பாஜகவை பகைத்துக் கொள்ள எடப்பாடியார் முடியாது, விரும்ப மாட்டார். ஆகவே அவர் இப்ப பாஜகவோடு உறவில்லை என்பதை உறுதிபட அவர் தீர்மானமா சொல்வதிலிருந்து விலகி போகிறார். ஆனா அதே நீங்க அதனுடைய அதிகாரப்பூர்வ பேச்சாளராக இருக்கிற இன்னைக்கு ஜெயக்குமார் அண்ணன் அப்படி அறவே உறவு இல்லைன்னு சொல்றாரு. ஒரு முரண்பாடான ஒரு 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 இறுதியான முடிவை, நிலையான முடிவை எடுக்க முடியாமல் அதிமுக, குறிப்பா பொதுச் செயலாளர் எடப்பாடி சிரமப்படுகிறார். ரொம்ப அதுல சங்கடத்துக்கு ஆளாக. கூட்டணி குறித்து பேசுறதுக்கு எடப்பாடிக்கு ஏன் ஒரு சிரமம் இருக்கு? கூட்டணி குறித்து பேசுறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு வளவலா குலவலான்னு பேசிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் என்ன? வேற எந்த கூட்டணியிலிருந்து வேற யாரும் வரவும் மாட்டேறாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி ஒரு நீடித்த உறவா இருக்கு. கிட்டத்தட்ட 2017 இருந்து அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 7 ஆண்டு 8 ஆண்டுகளா கூட்டணியில் இருக்கிறாங்க. அது இந்தியா கூட்டணியா, தேசிய அளவில் 26 கட்சிகளை கொண்ட கூட்டணியாக இருக்கு. அப்ப அது வலிமையான கூட்டணியாகவும், வெற்றி கூட்டணியாகவும், ஒரு கொள்கை கூட்டணியா இருக்கிறதுனால அதுல இருந்து அதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சியா தமிழ்நாட்டில் இருந்தாலும் அதை நம்பி வருவதற்கு அந்த அந்த அணியிலிருந்து யாரும் இதுவரைக்கும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாரு, வரல. அல்லது பாஜக அணியில் இருந்தாவது யாராவது வருவார்களான்னா அப்ப அண்ணன் ஜி.கே. வாசன் உட்பட, புதிய நீதி கட்சி ஏசி சண்முகையா உட்பட யாரும் வரல. ஏற்கனவே இருந்த கட்சியுமே பெயரளவில் இருக்காங்க. இப்ப அதிமுகவோடு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் உறவு வைத்துக் கொண்ட தேமுதிக அந்நியார் கூட, பிரேமலதா கூட கொஞ்சம் அதுல ஒண்ணு ஒரு பெயரளவுல உறவு நீடிக்குதுன்னு சொல்றாங்க. அவருக்கு ஒரு இணக்கமான போக்கு, கூட்டு அரசியல் நடவடிக்கையிலோ எதுவும் இல்லை. அதனால இப்ப நம்ம புதிய கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி யாரா இருந்தாங்க, அணியில இருக்காரு. ஆனா அவர்களுடைய ஒரு ஒரு சரியான உறவு இருக்கிற மாதிரி நம்ம தெரியாது. அப்ப கிட்டத்தட்ட அதிமுக தனித்து தான் இருக்கு. எடப்பாடி பொறுத்தவரைக்கும் தனித்து இருக்கிறார். எந்த ஒரு அரசியல் கட்சிகளோ சமூக இயக்கங்களோட கூட ஆதரவற்ற நிலையில் இருக்கிறார். ஆகவே பாஜகவையும் பகிர்ந்துக் கொள்வதற்கு அவர் தயங்குகிறார் அல்லது பயப்படுகிறார், அச்சப்படுகிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். குறிப்பா இப்ப நடந்த அந்த கூட்டத்துல, மாவட்ட செயலாளருடைய இந்த கூட்டத்துல கூட பாஜகவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டதா சொல்றாங்க. சோ நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இத? இல்ல, அவர் பாஜகவை எப்ப விமர்சித்தார்? அவர் எந்த காலத்திலையும் பாஜகவை அவரும் விமர்சித்ததில்லை. கட்சியினர் விமர்சிப்பாங்க இல்லையா? இல்ல, யாருமே விமர்சிக்கல. எந்த காலகட்டத்திலையும் பாஜகவை பற்றி அண்ணாமலையை பற்றி மட்டும் தனிப்பட்ட அண்ணாமலையினுடைய கூற்றுக்கு பதில் தருவாங்களே அல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது அதனுடைய பரிவார இயக்கங்களினுடைய கொள்கைகள், லட்சியங்கள், சித்தாந்தங்களை பற்றியோ, அதில் அதிமுக ஒரு முரண்பட்ட சித்தாந்தத்தை கொண்டிருப்பதை பற்றியோ ஒரு காலம் அதிமுகவில் ஒருவரும் பேசியதாக வரலாறே இல்லை. அதாவது புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு. ஆகவே அவர்கள் அதிமுக என்கின்ற கட்சி, அதற்கு தலைவராக இருக்கிற பொதுச் செயலராக இருக்கிற எடப்பாடியார் ஒரு காலத்திலும் பாஜகவை குறித்தோ அல்லது அதனுடைய தலைவர்கள் அல்லது அந்த கட்சி ஆளுகிற ஆட்சியாளர்கள், பாஜக அதிகார மையமா இருக்கிற ஐயா மோடி உட்பட யார் ஒருவரையும் இதுவரை எடப்பாடி பெயரை சொல்லுவதற்கு கூட தயங்குவார். அல்லது அதெல்லாம் விடுங்க, நம்ம தமிழ் மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர் RN ரவி ஐயா குறித்து கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல், கருத்து சொல்லாமல் இருக்கிற ஒரு எடப்பாடி அல்லது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி இருக்கிறதுனால
அப்ப இப்ப இந்த கூட்டத்துல பாஜக குறித்து யாரும் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு. ஏற்கனவே யாரும் விமர்சிக்கல. அப்புறம் பாஜக குறித்து விமர்சிக்க வேண்டாம்னு இவர் சொல்லவே வேண்டியதில்லை. ஆனா இருந்தாலும் யாராவது தப்பி தவறி கூட வாய் தவறி கூட பாஜகவை விமர்சித்து விடாதீர்கள்ங்கிறத அப்படி ஒரு கருத்தை கன்வே பண்றாருன்னா, அதை மக்கள் நிர்வாகிகிட்ட சொல்றாருன்னா, அப்ப உறுதியா பாஜகவை எதிர்ப்பதிலிருந்து, பாஜகவோடு உறவே இல்லை என்கிற நிலைப்பாட்டிலிருந்து, முந்தைய நிலைப்பாட்டிலிருந்து எடப்பாடி இப்பொழுது அதை வந்து அந்த முடிவிலிருந்து இப்பொழுது மாறுபட்டு இருக்கிறார். எந்த நேரத்திலும் பாஜகவோடு கைகோர்ப்பதற்கும் உறவை பற்றி கொள்வதற்கும் தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம சமீபத்துல பாக்குறோம். அதுதான் பட் நேற்று ஊடகவியலாளர்கள் அப்படித்தான் சொல்லியிருக்காரு. ஆனா சார், இந்த கல ஆய்வு குழு அந்த மீட்டிங் பிறகு பார்த்தோமே ஆனால் ஜெயக்குமார் ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்களே சொல்லியிருந்தீங்க இல்லையா, நாங்க பாஜகவோட என்னைக்குமே ஒரு இணைப்பு கிடையாது அப்படிங்கிறத ஜெயக்குமார் தெளிவுபடுத்தியிருக்கப்போ, திடீர்னு அந்தர்பல்ட்டி இது ஏன் ஒருவேளை மாறுபட்ட வேற ஒரு கருத்துக்கு எடப்பாடி போயிட்டார் நம்ம வந்து சொல்ல முடியுமா? ஏன்னா ஏற்கனவே பாஜகலேருந்து அதிமுக விலகி வருது அப்படின்னு சொல்றப்போ கூட்டணி தொண்டர்கள் எல்லாரும், அங்க இருக்க தொண்டர்கள் எல்லாருமே அதை இனிப்பெல்லாம் வழங்கி அதை வெற்றி கொண்டாட்டம் மாதிரி கொண்டாடினாங்க. இப்ப ஜெயக்குமாரும் சொல்றாருப்போ, ஒருவேளை எடப்பாடி வந்து இல்ல கூட்டணி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாரா? அப்படி இல்ல. இப்ப எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் யாருமே கூட்டணிக்கு வராத போது பாஜகங்கிற ஒரு ஆளுகிற ஒரு கட்சிய ஏன் அவர் வந்து நிராகரிக்க போறாரு? அது மட்டுமல்ல, பாஜக ஒரு கால் தோற்று விடும் என்றோட எண்ணி ஒரு 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 மௌனித்த நிலையில தான் நீங்க 2024 தேர்தலை அவங்க சந்திச்சாங்கன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பாஜக என்கின்ற பாரிய வலிமையோடு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியை அல்லது அரசை ஒரு காலம் அதிமுக எடப்பாடி பகைத்துக் கொள்ள மாட்டார். பகைத்துக் கொண்டு அரசியல் நடத்துகிற ஆற்றல் அல்லது அந்த துணிச்சல் எடப்பாடியாரிடம் இல்லை என்பதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஒரே ஒரு தன்னுடைய அரசியல் எதிரியாக அவர் வேறு ஒருவரையும் அவர் வந்து கருத்தை பதிவு செய்ததாக நீ யாரையும் பார்க்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான். அதுல திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே குறிப்பா ஐயா முதல்வர் ஸ்டாலின் குறித்து மட்டும்தான் அவர் வந்து கருத்து சொல்லுவார். அல்லது உதயநிதி குறித்து அல்லது அந்த நிர்வாகிகள் குறித்து, குடும்ப நிர்வாகிகள் குறித்து, வேறு யாரும் குறித்து கூட அவர் வேற எந்த பெரிய அளவுல கருத்தும் சொல்ல மாட்டார். அப்ப எடப்பாடியிடமிருந்து ஒரு கருத்தியல் சார்ந்த நட்பு அல்லது பகை என்கின்ற பட்டியலோடு அவர் எப்பொழுதும் அரசியல் களத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் அல்ல. அவர் ஊழலற்ற அரசு அல்லது திட்டங்கள் சார்ந்த அரசுங்கிற அளவுல ஒரு நிர்வாகவியலாளரா அரசாங்கத்தை அல்லது அரசியலை எடப்பாடி பார்க்கிறார். அரசியல் என்பது ஒரு தத்துவத்தின் மூல விசையிலிருந்து இயங்கக்கூடிய ஒரு கோட்பாட்டின் அச்சாணியாக இருந்து விளங்கக்கூடியது என்பதை அங்கிருந்த அந்த அடிப்படை மூல அதனுடைய நோக்கத்தை எடப்பாடி இன்னும் அதை உள்வாக்கி கொண்டு பயணிக்க அல்லது அவர் அதை கற்றுக்கொள்ளவில்லை அல்லது அவருக்கு யாரும் கற்பிக்கவும் இல்லை. ஆகவே எடப்பாடியால ஒரு நிர்வாக நிலைகளில் முரண்படுகிற எடப்பாடியால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தத்திற்கும் கொள்கைகளுக்கும் லட்சியங்களுக்கும் அல்லது அதை செயல்படுத்துகிற அதனுடைய பாங்கு அல்லது அதனுடைய பக்குவத்தில் அவர்களுடைய அது பிழை குறித்தோ எடப்பாடியால இதுவரைக்கும் பகுத்து குறை காண முடியாது. அல்லது 3.5 ஆண்டுகளா இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதியாருடைய அரசை, திமுக அரசை எந்த குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டையும் அந்த அரசாங்கத்தின் மீது இவரால பதிவு செய்ய முடியல அல்லது எந்த எதிர்கட்சிகளாலும் பதிவு செய்ய முடியும். அப்பொழுது இந்த அரசுக்கு எதிராக மக்கள் வந்து பெரிய அளவுல மக்கள் இந்த அரசுக்கு எதிரான மனநிலைக்கு வந்துட்டாங்களான்னா இன்னும் வரல. இன்னும் ஏன் வரலன்னா அப்படிப்பட்ட அரசாங்கத்தையும் தளபதி ஸ்டாலின் முதல்வர் அப்படி மக்களுக்கு எதிரான எந்த திட்டங்களையோ அல்லது மக்களுக்கு எதிரான எந்த நிர்வாக நிலைகளிலான முடிவுகளையோ இதுவரை ஸ்டாலின் அல்லது தளபதி எடுக்காததுனால திமுக மத்தியிலையும் கலைஞர் இருந்த காலத்துல கூட ஒரு நீண்டகால ஒரு எதிர்ப்புணர்வை அதிமுக தொண்டர்களுக்கு மத்தியில் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெர்சஸ் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதினு இருந்துச்சு. இப்ப தளபதி வந்த பிறகு அப்படிப்பட்ட ஒரு கடுமையான முரண்பட்ட பார்வையும் அதிமுக தொண்டர்களிடத்திலேயே இல்லை. அதிமுக தொண்டர்களே தளபதியை திமுகவை விரும்பி பல பேர் வாக்களிக்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ ஒரு மைய அரசியல் தான் இங்க வந்து அது பயணிக்குது. அதனால எடப்பாடியால திராவிட முன்னேற்ற கழகத்தையும் குறிப்பிட்டு குற்றம் சுமத்தி மக்களை அல்லது தன் தொண்டர்களை தன்வசப்படுத்த முடியாத நெருக்கடியில எடப்பாடி இருக்கிறார். கூட்டணி கட்சிகளையும் ஈர்க்க முடியும். அப்ப கூட்டணி கட்சி திமுக பலம் இருக்கிறது, அது வெற்றிக்கு மேல வெற்றி பெறுகிறது. அரசாங்கத்தையும் குறை கூற முடியல அல்லது இன்னும் பாரிய அளவில் மக்களுக்கு பெரும் சுமையாக இருக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வருகிற பாஜகவுடைய ஒன்றிய அரசை
மோடி அமித்ஷா அரசை வாய் திறந்து கனவிலும் விமர்சிக்காத எடப்பாடியால் மக்களை எப்படி வசீகரிக்க முடியும்? பட் ஆனா சார், இங்க இங்க என்னன்னா, எடப்பாடி ஒரு கருத்தை ஒண்ணு சொல்றாரு கூட்டணி குறித்து சொல்றப்ப, ஜெயக்குமார் ஒரு கருத்தை ஒண்ணு சொல்றாரு. இங்க என்ன நடக்குது? இதுல எது கரெக்டான ஒண்ணு அப்படின்னு தொண்டர்கள் நினைப்பாங்க? எடப்பாடி தான் எடப்பாடி தானே ஒரு 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 உச்ச அதிகாரத்தில் இருக்கிறவர், அதிமுகவின் கொள்கை முடிவு எடுப்பவர். எல்லா வகையான பாரிய அதிகாரங்களையும் பொதுச் செயலாளர் தான் இருக்கு. அது எடப்பாடியார். அப்ப எடப்பாடியார் எடுக்கிற முடிவு, எடப்பாடியாருடைய வார்த்தைக்கும் எடப்பாடியுடைய கருத்துக்கும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நாடு உலகம். ஜெயக்குமாரன்னா இன்னைக்கு அந்த எடப்பாடியினுடைய கருத்தை எடப்பாடியே வேணா மறுக்கலாம். ஏன் எடப்பாடி மறுக்காமல் அந்த 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 வேலையை அண்ணன் ஜெயக்குமாரன் கொடுத்ததே முதல்ல பிழையானது, தவறானது. சொன்னது எடப்பாடியார், அதை மறுக்க வேண்டியது எடப்பாடியார். ஆனா ஜெயக்குமார் அண்ணா அதை மறுக்கிறார். அதனால அது பிழையானது, தவறானது. ஜெயக்குமார் அண்ணனை இப்ப பாஜகவோடு எங்களுக்கு உறவே இல்லை அப்படின்னு சொல்ல வச்சிருக்கிறாரு. என்ன இப்ப மறுபடியும் இன்னைக்கு நாளைக்கு ஏதோ ஒரு நேரத்துல அவர் எப்படி இருந்தாலும் ஊடகத்துக்கு வந்துதான் தருவார். ஏதாவது நிகழ்ச்சிக்கு வரும்போது இதே மறுபடியும் ஊடகவியலாளர்கள் கேட்கக்கூடும். அப்ப எடப்பாடியார் மறுபடியும் இதுல இருந்து ஏதாவது மாறுகிறாராங்கிறதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா எடப்பாடி இப்ப பாஜகவோடு கடுமையான முரண்படுகிற போக்கு எப்பொழுதும் இல்லை. குறைந்தபட்சம் தேர்தல் உறவை துண்டித்ததாக கூட சொல்லி வந்தார். இப்பொழுது தேர்தல் உறவு துண்டிக்கப்பட்ட ஒன்று அது நீடிக்கத்தக்கது என்பதையும் இப்ப அவரால் மீண்டும் அதை உறுதிப்படுத்த முடியாத ஒரு பின்னோக்கி நிலைக்கு வந்தார். அப்ப பாஜகவோடு உறவுக்கு அவர் தயாராக இருக்கிறார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாஜகவோடும் உறவு வரலாம் என்கின்ற ஏதோ சமிக்கை, ஏதோ ஒரு விருப்பம், ஏதோ ஒரு கட்டளை எடப்பாடிக்கு வந்திருக்கிறது. பட் அதை வெளிப்படையாவே சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? செய்தியாளர் சந்திப்புல சொல்றப்ப ஒத்த கருத்து உடைய அப்படிங்கிறத அது ஒரு சூசகமா சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை கூட்டணி குறித்து அவரால் வெளில சொல்லவும் முடியலையா, இல்ல பாஜகவோட அழுத்தம் இருக்கா? பாஜகவோட அழுத்தம் இல்லை. இவர் பாஜக அழுத்தம் இருக்கா இல்லையாது, இவர் பாஜகவோடு முரண்பட்ட பிறகு அதை எதிர்த்து அரசியல் களத்தில் பாஜகவை எதிர்த்து களத்தில் இவர் கடமையாற்றுகிற பொழுது, பணியாற்றுகிற பொழுது, போராட்டங்கள் அறிவிக்கிற பொழுது அது பாஜகவிடமிருந்து அரசியல் ரீதியான அழுத்தம் இருக்கலாம், எதிர் விமர்சனங்கள், கருத்து இருக்கலாம். ஆனா அவர் நிர்வாக ரீதியா சொல்லும் பொழுது அரசாங்க ரீதியாகவும் சில நெருக்கடிகளா அவர் வரும். ஆனா இவர் அந்த முனைக்கே போகலையே. இப்ப பாஜக வெர்சஸ் அதிமுகங்கிற அந்த கோட்பாட்டு முரணுக்குள்ள அந்த சித்தாந்த போர் முனைக்கே போகாத எடப்பாடி அவர் எந்த அழுத்தம் வரப்போகுது? ஆகவே இவர் அழுத்தம்ங்கிற அளவுக்கு தான் இவருக்கு போக வேண்டியது இல்லை. ஆனா அழுத்தம் வருவதற்கு முன்பாகவே அழுத்தம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே எடப்பாடி பாஜகவோடு உறவில்லை என்பதை உறுதிபட நீடித்து திரும்ப பதிவு செய்வத அச்சப்படுகிறார், தயங்குகிறார் அப்படின்னு தான் நம்ம இப்ப பார்க்கணும். ஏன்னா பொன்னையன் அவர்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கூட்டணி குறித்தெல்லாம் இப்போ தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது குறித்து மேற்கொண்டு பேசுறதுக்கே மற்ற கட்சியை சேர்ந்த முக்கியமானவர்கள் எல்லாருமே அதை தவிர்க்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கறப்போ ஒருவேளை கூட்டணி உறுதியாயிட்டு அப்படின்னு முடிவு செஞ்சிடலாமா? கிட்டத்தட்ட ஏற்கனவே அவர்கள் கூட்டணியில தேர்தல் உறவை மட்டும்தான் முறித்துக் கொண்டார்களே அல்லாமல் அரசியல் ரீதியான உறவை அவர்கள் எப்பொழுதும் முறித்துக் கொள்ளவில்லை. பாஜகவோடு அவர்கள் உறவை துண்டிப்பதற்கு காரணம் பெரும்பான்மையாக இருக்கிற சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 15 விழுக்காடு இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்காளர்கள் ஜனநாயக சக்தியில் ஒரு 15 விழுக்காடு வாக்கு ஒரே திரட்சியாக திமுக அணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு போகிறது. ஆகவே நம்ம அந்த நிலையை நம்ம அதிமுகவோடு அதிமுக பாஜக உறவு என்பது அதிமுகவுக்கு வலிமை சேர்ப்பதற்கு மாறாக பாஜக தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு விட்டது. அதிமுக அதில் தன்னை இழந்துருச்சு. அதனுடைய பாரம்பரிய வாக்குகளில் வெறும் நோட்டாவுக்கு கீழ் இருந்த பாஜகவுடைய வாக்கு ஆர்கே நகர்ல, சென்னையில நோட்டாவில் இருந்த 1500 2000 வாக்குகளை பெற்ற அப்பொழுது தலைவராக இருந்த அம்மா தமிழிசை அம்மா நோட்டாவில் இருந்தது. 1 விழுக்காடு 1.5 விழுக்காடு இருந்த பாஜக தாமரையினுடைய வாக்கு 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் கிட்டத்தட்ட அண்ணாமலை 18 விழுக்காடு 19 விழுக்காடு வர்றாரு. இதெல்லாம் மொத்த வாக்குகளும் அதிமுகவினுடைய வாக்கு. அப்ப அதிமுக 45 விழுக்காடில் இருந்து 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் 20 விழுக்காடுக்கு வந்துருச்சு. அப்ப அந்த 18 விழுக்காட்டுல பெரும்பாலும் 20 விழுக்காடு அதிமுகவினுடைய வாக்கு. ஆகவே பாஜகவோடு அவர் உறவு வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுதே வாக்கு களவாடப்பட்டு விட்டார். எதிர்த்து நின்ற பொழுது தோற்று போனார். அவர்கள் ஒன்றாக இருக்கும் பொழுதே ஆட்சியை இழந்தார் 2021.
பிரிந்திருந்த நாடாளுமன்றத்திலிருந்து 2 அணிகளும் தோற்று போனது. அதை அந்த தோல்வியை நீடிப்பு செய்வதற்கு பாஜக உறவுதான் என்று காரணம் சொல்லப்பட்ட நிலையில் அதை தவிர்த்துவிட்டு தேர்தலில் நின்றும் தோற்று போனதால் அதனுடைய பிரதான நிழலாக அவருடைய வலதுகரமாக இருக்கிற கோவை முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தேர்தல் முடிந்தவுடனே சொல்லுகிறார், பாஜக அதிமுக உறவு வைத்துக் கொண்டு 2024 தேர்தலை சந்தித்திருந்தால் பல தேர்தலினுடைய முடிவுகளினுடைய வாக்குகளினோடு ஒப்பிட்டு பார்த்தால் பாஜக அதிமுக கூட்டணி ஒரு கணிசமான வெற்றிகளை பெற்றிருக்க முடியும்னு சொல்றாரு. அப்ப அவர் எடப்பாடியை தவிர அந்த கட்சியினுடைய முன்னணி 2ஆம் 3ஆம் நிலையில் இருக்கக்கூடியவர்களை கூட பாஜகவோடு அதிமுக, அதாவது எடப்பாடி துண்டித்துக் கொண்ட அந்த உறவு என்பது பிழையானது அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப பாஜக ஆதரவு நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். இப்ப நீங்க இருமுறை சொல்வதை போல ஐயா பொன்னையன் போன்றவர்கள் கூட முதலில் மறுத்தவர் இப்பொழுது அதை முற்றிலுமாக மறுக்காம வாய்ப்பு இருக்கு, தேர்தல் நேரம்னு கடந்து போறாங்க. ஆகவே இப்ப அதிமுகவினுடைய பெரும்பான்மையான நிர்வாகிகள் பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்வதற்கு அணியமாகியிருக்கார். ஆகவே எடப்பாடியும் அதற்காக காத்திருக்கிறார். ஆகவே அது முழுமையாக துண்டிக்கப்பட்ட உறவு அல்ல, அது மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். இப்போ பேசப்படக்கூடிய ஒரு விஷயம், இன்னொன்று விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, அதிமுகவும் தமிழக வெற்றி கழகம் இணைந்து கூட்டணியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாமே இருக்குது. விஜய்க்கு கூட துணை முதல்வர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. ஒருவேளை இந்த துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறதுமே கொடுத்தாலும் அதை கூட்டணியில் இருக்கிறவங்க ஏற்றுக்குவாங்களா, இன்னொன்று கட்சி தொண்டர்களே அதை ஏற்றுக்குவாங்களா? அதெல்லாம் இவர் எடப்பாடி எடுக்கிற முடிவு தான். அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நிர்வாகிகளோ தொண்டர்களோ அல்லது பாவம் அவங்க யாரும் கருத்து சொல்றது இல்லை பாவம். அப்படி இருந்தா அவங்களுக்கு அதுல கருத்து வேறுபாடு இருந்தா அவங்க வாக்களிப்பதுல தன்னுடைய முடிவை மாத்திக்கிறாங்க. அவங்க போய் கட்சிக்குள்ள போய் தன்னுடைய கருத்தை நிறுவுவதற்கு விவாதிப்பதற்கு ஆரோக்கியமான அங்க சூழல் இல்லை. ஒரு ஜனநாயகபூர்வமான ஆரோக்கியமான அறிவுபூர்வமான அங்க விவாதங்கள் எதுவும் அதிமுக தலைமையில விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கிற போக்கும் நிலைமையில மாறிடுச்சு. அதெல்லாம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலங்களில் ஒரு அறிவு சார்ந்த விவாதம் நடந்தது, கருத்து கேட்பு இருந்தது. ஆனால் இப்பொழுது எடப்பாடி சுற்றி இருக்கிற நிர்வாகிகள் தோல்விக்கான காரணங்கள் அல்லது நாட்டு மக்கள் அதிமுகவினுடைய அதனுடைய வீரியமான அதனுடைய வலிமை ஆதரவு நிலை குறைவதற்கு என்ன காரணங்கள் எல்லாம் குறித்து இப்பொழுதுக்குள்ள அவர்களுக்குள்ள ஒரு 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 அந்த அறிவு சார்ந்த உரையாடல் விவாதங்கள் இப்ப அங்க நடைபெறுவதாக நம்ம அறிய முடியும். அப்ப எடப்பாடியால ஒரு முடிவெடுக்கிற முடிவும் தொடர்ந்து தோல்வியை தருகிறது. உட்கட்சிக்குள்ள சினிமா, டிடிவி, ஓபிஎஸ், எடப்பாடிங்கிற இந்த பிரிவும் ஒரு பெரிய தொண்டர்களுக்கு மத்தியில அல்லது ஒரு பெரிய தடுமாற்றத்தையும் அவநம்பிக்கையையும் அது ஏற்படுத்திடுச்சு. அந்த காயங்களில் இருந்து இவர்கள் இன்னும் மீளவும் முடியல. ஆகவே விஜய் என்கின்ற புதிய நடிகர் ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கிறார். அந்த விஜயினுடைய வருகைக்காக காத்திருந்து அவ்வளவு பெரிய பதவி அல்லது துணை முதல்வர்களுடைய அந்தஸ்து என்பதெல்லாம் எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு கால் கூட்டணிக்கு வரலாம், கணிசமான தொகுதியில எடப்பாடி தயாரா இருப்பாங்க. இந்த முடிவை கூட பாஜக இயக்கும்னு தான் தனியரசு அவதானிச்சேன். தனியரசு தான் முதல்ல சொன்னேன், விஜய் பாஜகவுடைய விருப்பத்தின் அடிப்படையில் பாஜகவுடைய உத்தரவின் அடிப்படையில தான் விஜய் ஒரு கட்சியை துவக்கி இருக்க முடியும். அந்த துவக்கப்பட்ட கட்சி யாரோடு தேர்தல் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவரே முடிவு செய்திருப்பாங்க அவங்க. அப்ப பாஜக வெளியிலிருந்து விலகி இருந்து கொண்டு அதிமுகவையும் விஜயும் இணைக்கலாம், அல்லது ஒரு கட்டத்துல விஜய் அதிமுக பாஜகவும் இணைந்தே கூட தேர்தலை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர்களுக்குள்ள பெரிய அளவுல எல்லாம் பெரிய முரண்பாடு இல்லை. இப்ப விஜயை கூட பாஜகவை பெரிய மாநாட்டில் திமுகவை மட்டும்தான் அதிமுகவை போலவே எடப்பாடியை போலவே திமுகவை கூட அதனுடைய கொள்கைகளை அல்ல அதனுடைய தலைவை அல்லது அந்த குடும்பத்தை பற்றி விமர்சித்து விட்டு தப்பித்துக் கொண்டார் விஜய். ஆகவே அவர் அதே மாதிரி எடப்பாடியும் இருக்கார். அப்ப பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை கூட கட்சியையோ மத்திய ஆட்சியாளர்களின் பெயரையோ எடப்பாடி எப்படி அஞ்சுகிறாரோ அது போலவே விஜயாலும் மத்திய ஆட்சியாளர்களுடைய பெயரை குறித்து அல்லது அந்த அரசினுடைய திட்டங்களை குறித்து ஆளுகிற அந்த அரசினுடைய கட்சி பாஜக, RSS இந்துத்துவ அமைப்புகளின் சித்தாந்தங்கள் மக்கள் விரோதமானது, ஜனநாயகத்திற்கு விரோதமானது, சர்வாதிகாரத்தனமானதுங்கிற வார்த்தையெல்லாம் அவர் அங்கால பயன்படுத்த முடியும். அப்ப கிட்டத்தட்ட அவர் ஒரு குட்டி எடப்பாடி தான் விஜய். அப்ப எடப்பாடியும் விஜயும் இணைந்து தேர்தலை சந்திப்பதற்கு பெருமளவு வாய்ப்பு இருக்கு. அதை பாஜக வெளியிருந்து இவர்களை இணைத்து தேர்தல் களத்திற்கு நிறுத்துகிறதா அல்லது பாஜகவும் இணைந்து கொண்டே தேர்தலை சந்திப்பதற்கு அணியமாகிறதா என்பதை பொறுத்து நம்ம எதிர்காலத்துல அது தீர்மானத்துக்கு வந்துடலாம். நான் அறிந்த வரையில் பாஜக, தமிழக வெற்றி கழகம், அதிமுக 3மே கூட இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்பு தான் கூடுதலா இருக்கு.
இப்போ என்னன்னா எடப்பாடி வந்து சவால் விட்டுருக்காரு இல்லையா, ஸ்டாலின் என் கூட பேசுறதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்றப்ப, அதுக்கு உதயநிதி சொல்றார் நான் பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப, அதை சவாலை ஏத்துக்கிட்டு எடப்பாடி வருவாரா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது ஒரு 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 சடங்கு சம்பிரதாயமான அழைப்பு தான். அது ஆரோக்கியமான அப்படி அந்த விவாதம், அந்த 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 கேள்வி அல்லது எடப்பாடியினுடைய அந்த கருத்து அவசியம். அப்படியே நீங்க நேருக்கு நேர் விவாதம்னா இது ஒன்றும் பெரிய சர்வாதிகார நாடல்ல, தலைமறைவா இருந்து அரசியல் யாரும் செய்யல. வெறும் இன்னொரு டிசம்பர்ல சட்டமன்ற பேரவை கூடும், இன்னும் ஒரு மாதத்துல. அந்த சட்டமன்ற பேரவை கூட்டத்தில் குளிர்கால கூட்டத்தொடர்ல நீங்க வந்து கேள்வி பதில் இருக்கும், ஒரு வாரம் இருக்கும். அப்ப நீங்க வந்து உண்மையிலேயே நேருக்கு நேரா நீங்க வந்து 2 மணி நேரம் பேசலாம். ஒரு வார்த்தைக்கு வார்த்தை, வரிக்கு வரி, கருத்துக்கு கருத்து, நேர் எதிரில் லைவ்ல நீங்க பார்க்க போறோம். அப்ப நீங்க பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி ஆகிய நான், அதிமுக பொதுச் செயலாளர் நான் பேசுகிறேன் சொல்லிட்டு இவர் அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகளை கேட்கலாம். அல்லது இவர் ஏற்கனவே எடப்பாடி சொல்லுகிற கடந்த கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலம் அம்மா புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பில் இருந்த எடப்பாடியாக நான் கொண்டு வந்த திட்டங்களை அவர் பட்டியலிடட்டும். இப்ப அவர் சொன்ன மாதிரியே 3.5 ஆண்டு காலம் அதிமுகவுக்கு ஆட்சிக்கு பிறகு தளபதி ஸ்டாலின் பொறுப்புக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு செய்த சாதனைகள் குறித்து அவர் பட்டியலிட போறார். நாட்டு மக்கள் பார்க்க போறார். ஏற்கனவே இந்த பட்டியல் எல்லாம் தரப்பட்டு அந்த அந்த பட்டியலில் அல்லது அந்த அந்த கருத்து அடிப்படையில தான் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலிலும் எடப்பாடியினுடைய கருத்தை ஏற்க மறுத்து தளபதி திமுக தலைவர் ஸ்டாலினுடைய முதல்வருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு மக்கள் வாக்களித்ததான் தொடர்ந்து வெற்றியை பெறுகிறார். ஆகவே இதிலும் எடப்பாடியால் அந்த கருத்தால் மக்களை நம்ப வைக்க முடியவில்லை. மக்கள் ஏற்கிற அளவுக்கு அவர் கருத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை என்பதனால் எடப்பாடியுடைய அந்த கருத்தும் பிழையானது, தவறானது. அந்த சவால் நியாயமற்றது, பொருத்தமற்றது. அப்படி அவர் விரும்பினால் சட்டமன்ற பேரவைக்குள் இதே கருத்தை, இதே சவாலை அவர் அங்கே நிகழ்த்தி காட்டி அதனால் அதுக்கு பதில் சொல்லட்டும், மக்கள் தீர்மானிப்பார். ஓகே சார். ஸோ ஃபைனலாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த எடப்பாடி அவர்களுடைய பேச்சு? நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக அழுத்தமா, இல்லை வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி மீண்டும் பாஜக கூட்டணிக்காக வந்து இப்போவே அட்வான்ஸ்டாக அதை வந்து சொல்லி வைக்கிறாரா? கூட்டணியில் இணைவாரா இல்லை மாட்டாரா? ஒரு ஒரு சில வார்த்தைகளை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? இல்ல எனக்கு தெரிய இப்ப பாஜகவே வந்து என்ன செய்யும்னா, நான் உங்க கூட இருந்தா திமுகவை வீழ்த்த முடியாதுங்கிறதுனால விஜய் ஒரு கேரக்டரா நிறுத்தி விஜய் அதிமுக அல்லது பாஜகவோடு இருக்கிற இன்ன அமைப்புகளை எல்லாம் மற்ற ஜனநாயக சக்திகள், மனசார்பற்ற சக்திகள், சமூக இயக்கங்களை எல்லாம் ஒன்று திரட்டி பாஜக தனித்து நின்று கொண்டு அதிமுகவை அல்லது ஒரு கூட்டணி பலத்தோடு விஜய் அதிமுகங்கிற ஒரு 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 காம்பினேஷனை உருவாக்குவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தேவை திமுகவை வீழ்த்தணும். திமுகவுடைய அணியை வீழ்த்துவதுதான் பாஜகவுடைய நோக்கம். ஏன்னா அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தன்னுடைய கருத்தை உள்ளே நுழைய விடாமல் தடுக்கல. அது தேசிய அளவில் இந்த இந்திய கூட்டணிக்கு மூல விசையாக இருப்பது தமிழ்நாடு, இந்திய கூட்டணிக்கு இருப்பது நம்ம திமுக அப்படிங்கிறதுல இந்த திமுக அரசை அல்லது அதை அந்த கூட்டணியை பலகீனப்படுத்துவதற்கு பாஜக எந்த எல்லைக்கும் செல்வதற்கு இப்ப அணியுமா இருக்கு, தயாரா இருக்கு. அந்த அடிப்படையில பாஜகவே விரும்பி அதாவது தமிழக வெற்றி கழகம், அதிமுக, தேமுதிக மாதிரியான பல்வேறு அமைப்புகளையும் ஒன்று திரட்டி ஒரு வலுவான கூட்டணியோட களத்துக்கு 26ல நிறுத்தக்கூடும். அப்படித்தான் நான் அவதானிக்கிறேன். அல்லது அதுல ஏதாவது ஒரு ஒரு குழப்ப நிலை நீடித்து பாஜகவும் நேரடியாக இணைந்து கொண்டே களத்துக்கு வருவது இன்னும் வெற்றி கூடுதலா வலிமையாக்கும்னா பாஜகவும் அதற்கு அதற்கு அணியமாய் வரும். அதை விஜயும் அதிமுக எடப்பாடியும் ஏற்பார் என்றே நான் கருதுகிறேன். ஓகே சார். அதை என்னங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். மகிழ்ச்சி. தமிழகத்துக்கும் இருமுறைக்கு வணக்கம்.